கழிச்சது கொழும்பு கொழும்பு மாநகர சபையில் இது பட்ஜெட் வாக்கெடுப்பு எடுத்திருந்தாங்க. முதல் கட்டமாகவும் ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சு. அந்த நேரத்தில் நான் அதுக்கு எதிராக வாக்களித்தேன். இது 2வது தடவை வாக்கெடுப்பில் நான் அவங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தேன். முக்கியமாக இது வாக்களிக்க காரணம் என்னன்னு சொன்னால், இது கொழும்பு மாநகர சபை பட்ஜெட் இந்த மாநகர சபை எல்லைக்குள்ளே வாழக்கூடிய மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான தேவைகள் செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் அவங்க கொழும்பு மாநகர சபையால் முன் வச்சாங்க. இந்த பட்ஜெட் அவங்க தனிப்பட்ட முறையில் முன்வைக்கையும் இல்லை, எங்களோட சகல எதிர்கட்சிகளையும் அவங்க சேர்த்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அவங்க எடுத்துக்கொண்டு தான் இந்த பட்ஜெட்டை அவங்க சரி செய்தாங்க. சரி செய்த பின்னாடி தான் இது வந்துச்சு வாக்கெடுப்புக்கு வந்தது. ஃபஸ்ட் டைம் அது தோற்கடிக்கப்பட்டாலும் 2வது தடவையாக அவங்க அதை சரி பண்ணி திரும்பவும் போட்டதுனால நாங்கள் அதுக்கு மக்கள் தேவைன்றதுனாலேயே இது ஏழெளிய மக்களுக்கு தான் இதில் கூடுதலான பிரயோசனம் அடையுதுன்றதுனாலேயும் நான் இது ஒரு என்பிபிக்கு கொடுத்த வாக்குன்னு சொல்லி இல்லை. இது பொதுவாக கொழும்பு மாநகரத்துக்கு வாழ்கிற மக்களோட நலன் கருதியே நான் இந்த வாக்கை அளித்தேன். அதே நேரம் எதிராக வாக்களிச்சிருக்கேன் அவங்க சம்பந்தம் என்ன சொல்கிறீங்க? அதாவது இதுக்கு முதல்ல வாக்களிச்சு அது அவங்களோட கோரிக்கை என்னான்னு எனக்கு விளங்குதில்லை. அவங்க ஏன் எதிராக இது வாக்களிச்சாங்கன்னு சொல்லி முதல் வாக்களிக்கும் பொழுது அவங்க கேட்டுக்கொண்டாங்க, இந்த பட்ஜெட்டில் சில திருத்தங்கள் இருக்குது, அந்த திருத்தங்களை செய்யுங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் முதல்ல எதிர்த்தரப்பாக நாங்கள் வாக்களித்தோம். அப்போ அவங்க திருத்தி போடுறதுக்கு முன்னாடியே இந்த எதிரணி சொல்கிறாங்க, நாங்கள் இதையும் தோற்கடிப்போம் அப்படின்ற ஒரு இதோண்டு அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்த சமூக வலைத்தளங்களில் அவங்க ப்ரெஸ் மீட்டிங் நேற்று கூட வச்சாங்க. அதுலேயும் அவங்க சொன்னாங்க, இதை நாங்கள் தோற்கடிப்போம் அப்படின்னு சொன்னால், அதை திரும்பவும் நாங்கள் தோற்கடிப்போம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட கோரிக்கை இது பட்ஜெட் இல்லை, இது வேறு எதையோ அவங்க முன்வைக்கிறாங்கன்றது எனக்கு பொதுவாக விளங்கினது. ஆகவே அதை எதிர்த்து நான் இன்றைக்கு சாதகமாக நான் இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் வாக்களித்தோம். இப்போதைக்கு நான் இந்த வாக்களித்து ஒரு 5 நிமிடத்துக்குள்ளேயே எனக்கு இந்த கட்சியிலிருந்து என்னை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. கட்சி இந்த உரிமையில் இருந்து அதை அவங்க முன்கூட்டியே செஞ்சு வச்சுருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கு இந்த வாக்கு அளிக்கும் வரையில் நான் யாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லை, நான் எந்த நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு தான் நான் வழங்கினேன் இந்த பட்ஜெட்டுக்கு. இருந்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ளே என்னைய இந்த கட்சியில் இருந்து நீக்கியதாக நான் அறிஞ்சு கொண்டேன். இல்லை, அவங்க சமூக வலைத்தளங்களில் நான் பார்த்ததாக என் நண்பர்கள் எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க வாட்ஸ்அப் மூலமாக, இப்படி ஒரு இது ஒன்று போகுதுன்னு சொல்லி.